அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சமோசா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூட 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்து 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை பிடிச்சா நிற்கிற பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வறுபட்டதும் இதில் பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை ரொம்ப மையாக மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே பைட்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுத்து வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இந்த மாவை பிரித்து பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து உருண்டைங்களை எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். உருட்டும் போது ஷேப் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரவுண்டாக உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் நீட்டமாக உருட்டிக்கணும். இப்போது இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாதியாக வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் கரைச்சி திக் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதை ஒரு பாதி நீட்டுக்கு தடவிக்கலாம். இப்போது இந்த ஷீட்டை கோனாக மடிக்கணும். பேஸ்ட் தடவுன இடத்துல நல்லா அழுத்தி விட்டுடலாம், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அடுத்து தேவையான ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் ஓரங்களில் பேஸ்ட்டை தடவிட்டு இதை நல்லா சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் நல்லா உட்கார வச்சிடலாம். அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். அடுத்த பாதி ஷீட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இதை மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா குறைவான சூட்லேயே இருக்கும்போது நம்ம சமோசாவை போட்டுடலாம். மீடியமுக்கும் குறைவான ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். 8லிருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும்
சமோசாவை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு வீட்டிலே சமோசா செஞ்சு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சுட சுட சமோசா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.